இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஷாப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது 2 வருஷம் 2025 அப்படின்னா 22, 23, 24 இதுகளெல்லாம் நீங்கள் வந்து என்ன செய்யும்போது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நாம் வந்து ஒர்க் பண்ணிட்டோம். அந்த ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அதை சேவ் கொடுப்போம். சேவ்னா ஃபோட்டோஷாப்லேயே சேவ் ஆயிரும். இப்போ நாம் மேக்ஸிமம் அதை அவுட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், சேவ் அஸ் கொடுத்து நாம் வந்து ஜேபக்காவோ பிஎன்ஜியாவோ நமக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் நாம் சேவ் பண்ணுவோம். ஆனால் இந்த புதுசாக இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோஷாப்பில் நாம் சேவ் கொடுக்கும் பொழுது ஃபோட்டோஷாப்பில் சேவ் ஆகிடுது. அதே இது சேவ் அஸ் கொடுக்கும் பொழுது 2-3 ஃபார்மேட் தான் இருக்குது. சேவஸே நாம் ஏன் கொடுக்குறோம், ஜேபக்காவோ பிஎன்ஜியாவோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் நாம் கொடுக்குறோம். ஆனால் இங்கே அந்த ஆப்ஷனே இல்லையே. இதை தான் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி மற்ற இமேஜ் ஃபார்மேட்லாம் நமக்கு காமிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சேவஸ் அப்படிங்கிறத நாம் எனேபிள் பண்ணாமல் இருப்போம். இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, மேலே எடிட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கீழே ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபைல் ஹேண்டலிங் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் சேவஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை பாருங்களேன், எனேபிள் லெகசி சேவஸ் அப்படின்றத பாருங்கள். எனேபிள் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணியாச்சு அப்படின்னா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுங்களேன். ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுடைய இதை வந்து சேவ் பண்ணுறோம். Ctrl+Shift+S கொடுக்குறோம். இப்போ பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஃபார்மெட் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இந்த எல்லா ஃபார்மெட் வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, சேவஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகாமல் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனையை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்க, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதே உங்களுக்கு விடைபெறுவது பொன்ராஜ்.